உலகம் பார்த்திராத ஒரு சம்பவம் பேட்டில் வந்துட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று இங்கிலாண்டை வந்துட்டு நாக் அவுட் பண்ணாங்க சாம்பியன் ட்ராஃபியில். ஆப்கான் கண்ட்ரி கம்பத்தில் இந்திய தேசிய கொடி வந்துட்டு பறந்து கொண்டிருக்கிறது. அண்ட் ஆப்கான் கொடியும் பறந்து கொண்டிருக்கிறது. 3 நாள் அதாவது செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அந்த நாட்டு மக்கள் செம்ம ஹாப்பிங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. இன்னொரு கண்ட்ரியில் நம்ம இந்திய தேசிய கொடியை எடுத்து வேற லெவலில் அந்த நாட்டு மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அது கூஸ் பம்புங்க. அண்டு விராட் கோலியிலேருந்து ரோஹித் சர்மாலேருந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணியிருக்காங்க. எங்களால் நம்பவே முடியல, கூஸ் பம்பாக இருக்கிறது என்றும். நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு, அதாவது ஜெயிச்ச பிறகு திர்லா வின் பண்ணாங்க 8 ரன் வித்தியாசத்தில். ரூட் இருக்கிறவரை வெற்றி வாய்ப்பு இவங்க கிட்ட இல்லை. பட் அங்கேருந்து ஓவர் கம் பண்ணி கேம் ஓவர் பண்ணாங்க இங்கிலாந்து ஆப்கான். அண்ட் செமிஃபைனல் வாய்ப்பை தக்க வச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த சூழலில் ஜெயிச்ச பிறகு இந்திய தேசிய ஃபிளாக் எடுத்து வேற லெவலில் எல்லா வீரர்களும் ஆப்கான் வீரர்கள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த பேனரில் கூட அந்த செகண்ட் அடிச்சதுங்க, ஒரு ½ அன் ஹவரில் அடிச்சது. இந்திய கையும் அண்ட் ஆப்கான் கையும் தேசிய ஃபிளாக்கோட இணைந்து சேக் பண்ணுற மாதிரி, கை சேக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் இந்திய தேசிய கொடி ஆப்கான் தேசிய ஃபிளாக் ரெண்டுமே ஒன்றிணைந்த மாதிரி ஒரு பேனர் செட் பண்ணி திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஃப்ரெண்டு நம்மளோடையே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு வேறவனோட பேசிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன், நமக்கு ஒரு பொசசிவ்னஸாக இருக்கும். அதே மாதிரி நம்ம காதலி வந்துட்டு இன்னொரு நபரோட பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு பொசசிவ்னஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான், ஏண்டா நம்ம பங்காளி பயிலுக இந்திய தேசிய கொடி எடுத்து எப்படா கொண்டாடலாம், இது செட் ஆகாரான்னு சொல்லிட்டு வயிற்றெரிச்சலில் கதறி போய் கிடக்காங்க பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள். அதாவது ஷோயிப் அக்தர், அஃப்ரிடி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் வயிற்றெரிச்சலில் வந்துட்டு நீங்கள் கொட்டிக்கிறீங்க, அதாவது பத்திக்கிட்டு எரியுது, இந்தியாவும் நாங்களும் தான் இப்படி ஒன்றா இருக்குன்னு நினச்சோம். ஆப்கான் வந்துட்டு நீங்கள் நம்ம இனம், நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், நீங்கள் எப்படி இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணலாம், இந்திய தேசிய கொடி எடுத்து எப்படி உங்கள் நாட்டில் வந்துட்டு நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம், 3 நாள் இதில் கொண்டாட்டம் வேறையா, இது எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. அதாவது எங்களை தீண்டத்தக்காதவர்கள் மாதிரி வந்துட்டு இந்தியா பார்க்குற மாதிரி தெரியுது இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா ஆப்கானு நாங்கள் ஒன்று தான், ஆனால் ஆப்கான் கிட்ட மிகப்பெரிய லெவலில் நட்புறவாக இருக்கீங்க, எங்ககிட்ட அந்த நட்புறவை காட்ட மாட்டீங்களே டீம் இந்தியா, இந்திய நாடு, இது என்ன அர்த்தம் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது, வயிற்றெரிச்சலாக இருக்குது, பத்திக்கிட்டு எரியுதுரா வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் அக்தர், அஃப்ரிடி நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் இல்லையா, ஆப்கானும் டீம் இந்தியாவும். இவங்களை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, இவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் பாகிஸ்தானை மிகப்பெரிய லெவலில் ஸ்லெஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ பாகிஸ்தானோட எதிரி இந்தியா மட்டும் இல்லை, ஆப்கானும் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. எப்போ வேணாலும் நாங்கள் வந்து இறங்கி செய்கிறோங்க அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு வில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆப்கான். ஓகேவா, இந்த சூழலில் பதறி போய் கிடக்காங்க. ஐயா, அதாவது நம்ம நட்புறவு நாடாக இருக்கலாம், அவங்க சின்ன பையன் நேற்று வந்தவங்க, எங்களோட நீங்கள் இணைங்கன்னு அக்தர்லேருந்து அஃப்ரிட்லேருந்து எல்லாருமே கெஞ்சி கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்வை வந்துட்டு எங்களால் பார்த்துக்கிட்டு ஜீரணிக்க முடியல, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல, அதாவது எங்களையும் வந்துட்டு மனுஷனா மதிங்க அப்படின்னு இந்திய நாட்டுக்கிட்ட வந்துட்டு கேட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. பட் அந்த அளவுக்கு கதற விட்டுருக்காங்க, ஆள் மனசில் ஆப்கான் இறங்கி செஞ்சுருக்காங்க. நினச்சி பாருங்களேன், இப்போ ஆப்கான் கண்ட்ரியில் இந்திய தேசிய கொடி 3 நாள் பறக்குதுங்க கம்பத்தில், செலிப்ரேட் பண்ணுறாங்க வேற லெவலில் திருவிழா மாதிரி. உங்களுக்கே தெரியும், அந்த நாடு வந்துட்டு வறுமையான நாடுங்க ஆப்கானு. அவங்களுக்கு ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட்னா கிரிக்கெட் தான். அந்த நாட்டை நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த கண்ட்ரி ஏழை மக்கள் ரொம்ப சோத்துக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கிரிக்கெட் பேட்டும் பாலும் இருக்குங்க, அந்த அளவுக்கு கிரிக்கெட்டை நேசிப்பாங்க. பட் ஜெயிச்சா எப்போ இருக்கும், அதுவும் மிகப்பெரிய இங்கிலாண்டை ஜெயிச்சு இது செமிஃபைனல் வாய்ப்பை சாம்பியன் ட்ராஃபியில் தக்க வச்சிருக்காங்க. அதான் மிகப்பெரிய லெவலில் கொண்டாட்டம் என்று தான் சொல்லணும். இந்த கொண்டாட்டத்தை பார்த்து தான் கதறி போய் கிடக்கானுங்க. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆப்கான் வீரர்கள், ஆப்கான் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, செமிஃபைனல் வந்து நாங்கள் இந்தியா கிட்ட தோக்குறதாண்டா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு. மேலும் இவங்கள பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆட்டிப்பிட்ட எகிற வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்கானோட நாங்கள் தோக்குறது செமிஃபைனலில் அது ஜெயிக்கிறதுக்கு சமம்னு இந்தியாவும் ஏற்றி விட இரத்த கொதிப்பில் பார்த்தீங்கன்னா கதிகலங்கி போயிருக்காங்க என்றே சொல்லாங்க அஃப்ரிடி அண்ட் பாகிஸ்தான் வீரர்கள், முன்னாள் வீரர்கள் அண்ட் பாகிஸ்தான் நாடே என்பது குறிப்பிடத்தக்கது.